வெல்கம் பேக். இன்னைக்கு காலையில் என்ன சட்டையெல்லாம் அயன் பண்ணிட்டு சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணும்போது திடீர்னு எனக்கு ஒரு பயம். நான் உண்மையிலேயே என்னோட அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், கதவுலாம் திருப்பி திறந்துட்டு உள்ளுக்கு வந்து அந்த அயன் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு சரி வயரெல்லாம் கழட்டி வச்சுட்டு மறுபடியும் வெளியில் போகிறேன். மறுபடியும் அந்த கதவு கிட்ட போய் கதவு லாக் பண்ணும்போது நான் உண்மையிலே அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு ஒரு பயம் வருது. ஸோ நான் மறுபடியும் கதவு திறந்து உள்ளுக்கு வந்து அயன் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் போகிறேன். ஸோ அதனால நான் போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் திருட போந்துட்டான். ஸோ அந்த ஒரு பயம் அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு, அதனால் நான் இழந்த இழப்புகள், அந்த ஒரு பயம் அதெல்லாம் இன்னமும் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு நைட்டில் சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட என்னால் தூங்க முடியாது. நான் மறுபடியும் கதவை லாக் பண்ணியிருக்கா இல்லை நம்மளை யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபோனில் போலீஸ் நம்பர்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது அப்படியே மின்னுக்கு சோஃபாலே படுத்து தூங்கிடுவேன் அந்த ஒரு பயத்தில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரீசன்ட் டேஸில் கொரோனா வைரஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எந்த பொருள் தொட்டாலும் நமக்கு கொரோனா வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 20-30 வாட்டி நான் கையை கழுவிக்கிட்டே இருப்பேன். அண்ட் எது தொட்டாலும் உடனே நான் சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுவே ஒரு பழக்கம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன உங்களுக்கு நடந்திருக்கா? ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால ஓவராக பயந்து அந்த விஷயங்கள் நீங்கள் மறுபடியும் செய்துட்டு இருக்கீங்களா? ஸோ இது நம்ம ஆப்செசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பர்சனலாக இந்த ஆப்செசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் OCD இருந்துச்சு ஃபார் த பாஸ்ட் 10 years 10 வருஷமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அதில் நான் எப்படி மீண்டு வந்தேன், அது எப்படி நடந்துச்சு, அண்ட் OCD இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன டயக்னோசிஸ், அது எதை பற்றினது அப்படின்ற விஷயத்த நம்ம ஒன்றுனா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னோட கதையை எனக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹியர்ஸ் தி டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ just for educational purpose only. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட உதவியை நாடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ டோன்ட் forget to subscribe so that நீங்கள் உங்களை பற்றி உங்கள் சுற்றி இருக்கிறவங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ now let's dive into the video. நான் சொன்ன 3 கதைகளும் OCD இருக்கிறவங்களோட எக்ஸாம்பிள் ஸ்டோரிஸ். ஆப்செசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் OCD அப்படின்னு சொல்லும் போது நமக்கு முக்கியமாக 2 விஷயம் தெரியணும். ஒன்று ஆப்செஷன், இன்னொன்று கம்பல்சிவ். ஸோ ஆப்செஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லை நமக்காக தோணுற விஷயங்கள் நமக்கு வந்துட்டு அது ஒரு பயத்தை கொடுக்கும், ஒரு எங்ஸைட்டியை கொடுக்கும். ஐயோ இப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், அதை வச்சு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஒரு தாட்ஸ், அந்த இமேஜ், நடந்த விஷயங்கள் எல்லாமே வர்றது, இல்லை நீங்கள் படித்த விஷயங்கள் உங்கள் மைண்ட்குள்ளே வந்து போகிறது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அது ஒரு ஆப்செஷன். இந்த ஆப்செஷனை நினைக்க நமக்கு ஒரு மாதிரி பயம், ஒரு பதற்றம் வருது இல்லையா? ஸோ அது நமக்கு வேண்டாம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்வோம், அந்த ஒரு தாட்ஸ், அந்த ஒரு இமேஜஸை நம்ம வந்துட்டு மறைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை பற்றி யோசிக்கக்கூடாது, அதை எப்படியாவது நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதுக்காக நம்ம வேற ஒரு விஷயத்த செய்வோம். ஸோ அதுதான் கம்பல்ஷன். கம்பல்ஷனை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று நம்மளோட பிஹேவியர், அதாவது நம்ம அடிக்கடி இது நடந்துருச்சா செக் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம அயன் பாக்ஸ் செக் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்புறமா நம்ம அடுப்பு அடைச்சிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணலாம், 2 வாட்டி செக் பண்ணலாம். ஆனால் 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி அப்படின்னு சொல்லி அடிக்கடி அதை போய் செக் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒரு இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பிஹேவியர் அதிகமாக செய்யும் போது அது பிஹேவியர் கம்பல்ஷன்ஸ். இதோட மென்டல் ஆக்ட்ஸ். நம்ம அந்த விஷயத்தை மறக்கணும் அப்படின்றதுக்காக ஓகே இப்போ எனக்கு அந்த தாட்ஸ் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணேன், 1 2 3 4ன்னு சொல்லி நம்பர் கனெக்ட் பண்ணுறது, ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்குது, சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறது மனசுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயத்தை. இல்லை எங்கேயாவது பார்த்து நான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரே பண்ணுறது. நம்மளே வந்துட்டு ஒரு பிஹேவியர் உருவாக்கிக்குவோம். எதுக்காக அப்படின்னாக்கா நமக்கு வர அந்த பயம், அந்த தாட்ஸ், அந்த ஒரு ஞாபகங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆப்செஷன் இருக்கணும் அண்ட் அதை மறைக்கிறதுக்கான கம்பல்ஷன் இருக்கணும். ஸோ இதுதான் ஆப்செசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடிக்கடி கதவு பூட்டியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சேஃபாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை நமக்கு பின்னாடி யாராச்சும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்களான்னு சொல்லி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நம்ம கையை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு மாதிரியான ஒரு பயம், நமக்கு ஏதாவது வந்துருமோ, நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்துட்டு மறக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்னொரு ஆக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணாத நார்மல். ஆனால் அடிக்கடின்னு சொல்லி டைம் கன்சியூமிங், அதாவது ஒரு 1 hour சம்டைம்ஸ் அந்த ஒரு நாளில் நம்ம ஒரு 1 hour நம்ம அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்துட்டு ஒரு கம்பல்ஷன். இது நம்ம எதுக்காக செய்வோம் அப்படின்னாக்கா நம்மளோட அந்த பயத்தை, நம்மளோட எங்ஸைட்டி, நம்மளோட ஸ்கேர்
அந்த ஒரு அதாவது உச்சக்கட்டத்துக்கு போகும்போது we don't have anything, நமக்கு வந்துட்டு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நம்ம வந்துட்டு நான் இப்போ ஓவர் எங்ஸைட்டி ஓவர் இது பண்ணால் எனக்கு எதாச்சும் இப்போ ஆகப்போகுது, இப்போ நான் அதை மறக்கணும், நான் அதை எப்படியாவது மறைக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக நம்மளே ஒரு ஆக்டை உருவாக்குவோம். ஸோ அதை நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஒரு தாட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் கிடைக்கும், நம்ம வந்து அதை நம்ப ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் நம்மளோட கம்பல்ஷன். இட்ஸ் வெரி வெரி டைம் கன்சூமிங் அண்ட் as usual it cause clinically significant distress. அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் மற்றவங்களோட வந்துட்டு ஒத்தி போக முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதாவது நமக்கு ஒரு சோஷியல் லைஃப்பில் போகும்போது அந்த ஒரு பயம், இப்போ எனக்கு திடீர்னு ஒரு கூட்டத்தில் போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தில் போகும்போது நான் என்ன செய்வேன்னா கண்ணு மூடி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் இது ஒவ்வொரு வாட்டியும் நான் அதனால் என்ன பண்ணுவேன், நான் அந்த சோஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு நான் போய் கலந்துக்க மாட்டேன். அண்ட் வேலையிலையும் நிறைய பேர் இருந்தாங்கனாக்கா நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன். அண்ட் படிப்புலையும் எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த விஷயம் அடிக்கடி நம்ம ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம மறக்கணும்ன்றதுக்காக நம்ம ஒரு கம்பல்ஷன் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அண்ட் இதனால் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே போகும். அண்ட் அதனால் நம்மளுடைய ஒரு ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுனால நம்மளோட படிப்பில் அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் போகும். நம்மளோட வேலை, நம்மளோட காலேஜ் லைஃப், யூனிவர்சிட்டி எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஸோ இந்த obsessive compulsive disorder இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செய்யணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனும் இருக்கக்கூடாது. ஏன்னா மற்ற ஒரு இருக்கிறதுனால அவங்களுக்கு இது வருது அப்படின்னு இல்லாமல் லைக் ஒரு ட்ரக்ஸ் இந்த மாதிரி யூசேஜ் இருக்கக்கூடாது. ப்ளஸ் அவங்களுக்கு மற்ற மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸும் இருக்கக்கூடாது. லைக் நம்ம ஏற்கனவே பார்த்து ட்ரிகோட்டிலோமேனியா இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஃபோக்கஸ் அதாவது டெய்லி லைஃப்பில் நமக்கு இருக்கிற ஒரு அப்சஷன், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிற அந்த பயத்தை போக்குறதுக்காக நம்ம செய்கிற ஒரு கம்பல்ஷனாக மட்டுமே இருக்கணும். ஸோ இந்த ஓசிடி இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லைக் இப்போ நான் வந்துட்டு இப்போ என்னோட கையை கழுவிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு கொரோனாவே வராது. இப்போ நான் அதை ஒரு 100 வாட்டி நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அயன் பாக்ஸை அடைச்சிட்டேன் அப்படி செக் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னாக்கா அயன் பாக்ஸ் ஆனில் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு லாஜிக்கே இல்லாத நம்பிக்கைகள் இருக்கும். அண்ட் அந்த நம்பிக்கைகள் தான் அவங்களோட அந்த பயத்தை போக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஓசிடி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு கம்பல்ஷனை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு பயத்தை போக்குறதுக்கு அவங்க புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கு, இதுன்னு லூஸா பைத்தியமா, எத்தனை வாட்டி சொல்றது, யாராவது இந்த இடத்த இவ்வளோ வாட்டி கிளீன் பண்ணுவாங்களா, இவ்வளோ வாட்டி செக் பண்ணுவாங்களா, இவ்வளோ வாட்டி ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்களா, இத்தனை வாட்டி நம்பர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வரும். அண்ட் அவங்க வந்துட்டு அது இவங்க சும்மா செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு ப்ளஷருக்காகவோ இல்லை ஒரு சந்தோஷக்காகவோ அப்படி செய்கிறாங்கன்னு. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. அந்த ஓசிடி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பயத்தை வந்துட்டு அப்போ அவங்க இது செய்யலை அப்படின்னாக்கா அந்த பயம் அவங்களுக்கு போகாது. ஸோ அதை அவங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்க அதை செய்வாங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு ப்ளஷரை கொடுக்குது அப்படின்னு இல்லை, அவங்களோட எங்ஸைட்டியும் அந்த பயத்தையும் அது குறைக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த ஓசிடி ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னாக்கா மோஸ்ட்லி அவங்களுக்கு ஏதாச்சும் ட்ரௌமா தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அண்ட் மோஸ்ட்லி சைல்ட்ஹுட்லேருந்தே அந்த ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். அண்ட் குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஓசிடிக்கு 2 இருக்கும் இல்லையா, ஆப்சஷன், கம்பல்ஷன். அவங்களோட கம்பல்ஷன் நம்ம பார்க்க முடியும். அதாவது அவங்க ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க தெரியாது. ஏன்னா அவங்களோட ஆப்சஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. எனக்கு ஒரு 8 வயசுலேருந்து அந்த ஒரு கம்பல்ஷன் நான் செய்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. என்ன பார்க்கும்போது ஏன் இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஏன் இது பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங், இந்த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால என்னோட பேரண்ட்ஸ்க்கு அது டயக்னோஸ் பண்ணிக்க தெரியல, நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சின்ன வயசில் அது இருந்த ஒரு சைல்ட்ஹுட் ட்ரௌமானால அதை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எனக்கு ஒரு பயம் இருக்கும், நான் இது எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன், இது நான் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. சொன்னால் தப்பாயிருமோ, இல்லை சொல்லக்கூடாதா, செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட்னால நான் அந்த ஒரு ஆப்சஷனை நான் யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது. ஆனால் அந்த கம்பல்ஷன் நான் ரிப்பீட்டடாக செய்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் மற்றவங்களுக்கு தோணும், ஏன் இந்தமாதிரி செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட பயத்தை, என்னோட எங்ஸைட்டியை நான் குறைச்சிக்கிறதுக்காக அதை நான் மறுபடியும் செய்து தான் ஆவேன். நிறைய பேர் அது வந்துட்டு ரிப்பீட்டடாக இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது நான் கொஞ்சமாக அவங்ககிட்ட இந்த விலகிட்டு யாருமே பார்க்காத டைமிங்கில் என்னோட அந்த கம்பல்ஷனை செய்துக்குவேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும். பட் இது எப்படி சரியானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் த 10 years when I reached 18 years old, எனக்கு ஒரு 17 வயசு ஆனதுக்கப்புறமா நம்மளோட தாட் கொஞ்சம் ரேஷ்னலாக மாறும். இப்படி இது செய்கிறதுனால இந்த விஷயங்கள் மாற போகிறதில்ல. அண்ட் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் டு வாட் ஹேப்பன்ட். என்னோட சைல்ட்ஹுட் ட்ரௌமா நடந்ததுக்கு என்னோட பொறுப்பு இல்லை அப்படின்ற விஷயங்கள். அண்ட் நானும் எஸ் அ கவுன்சிலராக பில்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அண்ட் காக்னிட்டிவ் தெராப்பீஸ்லாம் நான் வந்துட்டு மேற்கொண்டேன். ஸோ அது மூலிமா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் டசன்ட், இது வந்து என்னோட ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் கொஞ்சமாக நம்மளுடைய லாஜிக்
கொஞ்சம் மாறும் அண்ட் நம்மளோட கொஞ்சம் ரேஷ்னலாக யோசிக்க ஆரம்பிப்போம் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பல்ஷன் குறையும். எஸ், அண்ட் ஓசிடி இஸ் ட்ரீட்டபிள். யாருக்கெல்லாம் ஓசிடி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தெராபிஸை மீட் பண்ணும்போதோ இல்லை ஒரு கவுன்சிலரை மீட் பண்ணும்போதோ ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களோட அந்த கம்பல்ஷன் குறைஞ்சி மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பலாம். பிகாஸ் இட்ஸ் வெரி மச் ட்ரீட்டபிள் அண்ட் இதுக்கு வந்துட்டு மெடிக்கேஷனும் இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தெராபிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருப்பாங்க. அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னாக்கா எஸ்ஐ சைட் என்ன மாதிரி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படின்னு போகும். பட் இது நம்ம யங் ஏஜ்லேயே நமக்கு புரியுது, இது தெரிஞ்சிருச்சு, நம்ம போயிட்டு ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆரம்பத்திலே வந்துட்டு நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் அதனால் அவங்களோட இந்த படிப்பில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்துட்டு சின்ன வயசில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தனால என்னோட படிப்பில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஏன்னா இந்த ஆப்செஷன், இந்த கம்பல்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை அதிகமாகவே பாதிச்சிச்சு. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் when I realized it and அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைஞ்சி அதுலேருந்து மீண்டு வந்து and I was absolutely okay now. ஸோ இந்த மாதிரி டிஸார்டர்ஸ் எல்லாம் பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பெரிய ரீசனே இதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் சுத்தமாக கிடையாது. ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு இது இருக்கும் போதோ இல்லை அந்த பேரண்ட்ஸை சஃபர் பண்ணும்போதோ அவங்களுக்கு இதுதான் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியாதனால அவங்க அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸோட ஹெல்ப் நாட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ்க்கு ஆளாக்கப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் தப்பாகவே போயிட்டு இருக்கு லைஃப்பில். ஸோ அதனால் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். இந்த மென்டல் ஹெல்த் விஷயங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அண்ட் அதுலேருந்து நம்மளால ஈஸியாக மீண்டு வர முடியும். இந்த ஓசிடியை நம்ம வந்துட்டு 3 கேட்டகரியாக பிடிக்கலாம். நம்பர் 1 வித் ஃபேர் இன்சைட். அதாவது இப்போ நான் என்னோட ஸ்டஃப்பை ஒரு 30 வாட்டி நான் செக் பண்ணலை அப்படின்னாலும் என்னோட வீடு எரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமான அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கும். அதாவது 30 வாட்டி நான் போய் செக் பண்ண தேவை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். செகண்ட் கேட்டகரி வித் போர் இன்சைட். இப்போ நான் ஒரு 30 வாட்டி போய் என்னோட அடுப்பை செக் பண்ணலன்னா ஒருவேளை என் வீடு எரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க அதை போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் தேர்ட் கேட்டகரி வித் absent இன்சைட். அதாவது அவங்களுக்கு வந்து 30 வாட்டி நான் போய் என்னோட ஸ்டஃப்பை செக் பண்ணலன்னா கண்டிப்பாக என் வீடு எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஓசிடினா என்ன, obsessive compulsive disorder பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் டயக்னோசிஸ் கிரைட்டீரியா யாருக்காவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்கள உடனே ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலில் நாட சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்க்ரீனில் வர சேனல் லோகோ கிளிக் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Until then, it's a bye from me.